வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆரியன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், சர்தா ஸ்ரீநாத், செல்வராகவன், வானசா சௌத்ரின்னு இவங்க தான் இந்த படத்தோட லீடாக இது பண்ணியிருக்காங்க. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் கே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே சொல்லணும்னா இது ஒரு நல்ல படங்க. இதை சொல்லிகிட்டே நான் இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல படம். நிறைய விஷயங்களை நம்ம இந்த காலகட்டத்தில் மறந்துட்டோம். ஏன்னா எல்லாருமே ஃபோனோட ரீல்ஸுக்கும் போடுற போஸ்ட்டுக்குமே எல்லாம் அடிக்டாக இருந்ததுனால நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது ஒரு த்ரில்லர் படம் தாங்க. த்ரில்லர்னாலே நம்ம வந்து ஒரு சைக்கோ வந்து கொலை பண்ணுவோம், அது இதுன்னு ஏதோ எதிர்பார்ப்போம். நம்மக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் தானாகவே ஓடும். அதையெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் நம்ம ட்ரை பண்ணலாம், அதே நேரத்தில் ஒரு சோசியல் மெசேஜும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவன் செல்வராகவன் வந்துட்டு ஒன்று எதுவும் பேசுகிறாப்புல ஒரு ஷோவில் நமக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது எதோ சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி இருக்கும். சரி, அதை கடந்து அப்படியே போகும்போது அப்புறம் தான் ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்புறம் கதைக்குள்ளே போகிறாங்க. ஒன்று ஒன்றா நடக்குது. என்னடா இது மாதிரி யார் இதெல்லாம் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம நிறைய கெஸ் பண்ண யோசிப்போம் மைண்டுக்குள்ளே. இது எப்படி இருக்கும், இதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்களா, இது அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா நம்ம யோசிச்சுட்டே பார்க்கும்போது, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லவங்களாக கொள்கிறாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது, இது நம்ம பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும். படங்கள்லாம் த்ரில்லர்னாலே ஒரு மாதிரி இருக்கும். இது அப்படியே மாறுபட்டு இருக்குது. அதுவும் கெஸ் பண்ணவும் முடியல. இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு போய்கிட்டே இருக்குது. கடைசியில் என்ன தான் ஆகும் அப்படின்றது தாங்க அந்த படத்தோட ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்மளை நிறைய யோசிக்க வச்சு கடைசியில் ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்து நல்லாவே முடிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒன்று தோணுச்சுங்க. ஒரு கதையோட ஒரு உருவாக்கம் செய்கிற ஒருத்தருக்கு உண்மையாகவே கடவுள்ன்ற மாதிரி தான் அவரோட படைப்பு. அது வந்து நல்லதோ கெட்டதோ, மற்றவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லைன்னு சொல்கிறாங்களோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த படைப்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த படைப்போட வேல்யூ என்ன அப்படின்னு காட்டுறதுக்காகவே இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சுன்னே எனக்கு நான் சொல்லுவேங்க. ஏன்னா த்ரில்லர் படங்களாலே இதுதான், ஒரு போலீஸ் வந்து ஒரு வில்லனை கண்டுபிடிக்கணும், சைக்கோ கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லர் நான் படம் கொடுக்குறேன், அதில் ஒரு மெசேஜும் கொடுக்குறேன், அதை நான் வேறு லெவலில் ப்ரெசன்டேஷனும் பண்ணுறேன் அப்படின்ற மாரி பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே படம் வந்து தரமாக வந்திருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல த்ரில்லர் படம், அதே நேரத்தில் இது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம், அதே நேரத்தில் இது ஒரு நல்ல படம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.